சென்னை தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 4 வழி மேம்பால சாலை பணிகள் காரணமாக வரும் 22ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் செனடாப் சாலை டர்ன்புல் சந்திப்பு வழியாக திருப்பிவிடப்பட்டு ஷேமியஸ் சாலையில் வலதுபுறம் திரும்பி நந்தனம் சந்திப்புக்கு சென்று பின்னர் இடது அல்லது வலதுபுறம் திரும்பி அண்ணா சாலை வழியாக தங்கள் இலக்கை அடையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைதாப்பேட்டையிலிருந்து ஷேமியஸ் சாலை நோக்கி வரும் அனைத்து வாகனங்களும் தடை செய்யப்படும். அதற்கு பதிலாக இவ்வாகனங்கள் அண்ணா சாலை செனடாப் சாலை வழியாக சென்று பின்னர் ஷேமியஸ் சாலை வழியாக தங்கள் இலக்கை அடையலாம் என்று கூறப்பட்டுள்ளது. GKM பாலம் செனடாப் சாலையில் இருந்து வரும் வாகனங்களுக்கு மட்டும் ஒரு வழி பாதையாக மாற்றப்படும். காந்தி மண்டபம் சாலையிலிருந்து வரும் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. ரத்னா நகர் பிரதான சாலையும் செனடாப் சாலையிலிருந்து ஒரு வழி பாதையாக இருக்கும். அண்ணா சாலையிலிருந்து செல்ல அனுமதி இல்லை. மேலும் அண்ணா சாலையிலிருந்து செனடாப் 1வது தெருவிலிருந்து செல்லும் வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும். ஆனால் செனடாப் 1வது பிரதான சாலையிலிருந்து செல்ல அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டூர்புரத்திலிருந்து செனடாப் சாலை வழியாக தேனாம்பேட்டை நோக்கி வரும் வாகனங்கள் தடை செய்யப்படும். அதற்கு பதிலாக இவ்வாகனங்கள் இடதுபுறம் GKM பாலம் சர்வீஸ் சாலையில் சென்று டர்ன்புல் சந்திப்பு, ஷேமியஸ் சாலை, நந்தனம் சந்திப்பு, அண்ணா வழி சாலை வழியாக சென்று தங்கள் இலக்கை அடையலாம் என்று போக்குவரத்து காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 4 வழி மேம்பால சாலை பணிகள் காரணமாக போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டு உள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக டிநகர் போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் ராஜா தெரிவித்தார். சென்னை அண்ணா சாலையில் பாலம் வருவதனால தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டைக்கு வரதுனால போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக பாலம் வருகிறது. இந்த பாலத்துக்காக இப்போ பாலம் ஒர்க்கு நடக்கிறதுனால அண்ணா சாலையில் அவுட் கோயிங்கில் வெளியில் போகிற வண்டிகள், சைதாப்பேட்டை நோக்கி போகிற வண்டிகள் வந்து செனடாப் ரோட்டில் திருப்பி நம்ம சேமியஸ் ரோடு வழியாக அனுப்புகிறோம். இப்போ போகும்போது கிண்டி போகிறவங்க GKM பாலத்தில் ஏறி போயிட்டு SV பட்டேல் ரோட்டில் போய் ராஜ்பவன் போயிடலாம். அவங்க மீண்டும் சைதாப்பேட்டைக்கு வரணும் அவசியம் கிடையாது. இந்த ட்ரெயில் வந்து 3 நாளைக்கு இருக்கும். இது வந்து நல்ல முறையில் இருந்ததுன்னா இது உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாலம் ஒர்க்கு நம்ம சென்னை மாநகருக்கு வந்துடும். இன்றைக்கு சுமார் வந்து ஒரு 100 போக்குவரத்து காவலரும் ஆயுதப்படை காவலரும் போட்டிருக்கோம். நாளைக்கு வந்து போக்குவரத்து திங்கக்கிழமைனால போக்குவரத்து அதிகமாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி பண்ணுறோம். இன்றைக்கி பண்ணுறது எல்லாருக்குமே ரீச் ஆகிடும். இதுவும் வந்து ரீச் ஆச்சுன்னா எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.